ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலியா அல்லேலியா. அன்பார்ந்த மக்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு விழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இன்று இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு புதுவாழ்வு ஊட்டும் ஒளியின் வாழ்க்கை கிடைக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் இறப்பு ஒரு முட்டுப்புள்ளியாக முடிவிடமாக காணப்பட்டது. அது ஒரு முடிவிடம் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் இருளின் முடிவிடம் அங்கேயே காணப்படுகிறது. இன்று ஒளியின் விழாவாகிய கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் கொண்டாடுகின்றோம். நாமும் அந்த ஒளி கிடைத்த மக்களாக ஆண்டவர் உயிர்த்த இயேசுவை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் தவக்காலத்தில் எடுத்த அனைத்து சிவதவ முயற்சிகளையும் ஒரு பக்கபலமாக கொண்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அழைத்து நிற்கின்றது. இன்றே நாம் வாசிக்க கேட்டது போல மாதாவும் மரியாவும் ஆண்டவருடைய கல்லறையை நோக்கி செல்கின்றார்கள். அவர்கள் உரையாடுகின்றார்கள் எவ்வாறு அந்த கல்லை புரட்டுவதென்று. நாமும் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஏற்படும் தடைக்கற்களை புரட்ட முடியாதவர்களாக காணப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும்போது அந்த தடைக்கற்கள் எல்லாம் புரட்டப்படும். மாதாவும் மரியாவுக்கும் நடந்தது போல ஏற்கனவே கற்கள் புரட்டியாயிற்று. எனவே அன்பார்ந்தவர்களை, ஒளியின் மக்களாக பயணித்து ஒரு கிறிஸ்தவனாக வாழ உங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் வாழ்த்தை கூறி நிற்கின்றேன்.